மறதியின் நகைச்சுவை. ஒரு ஊரில் ஒரு மறதியாளன் இருந்தானாம். அவனுக்கு எப்போ எங்கே எது வச்சோன்னு சொல்லி அவனுக்கு ஞாபகமே இருக்காதாம். அடிக்கடி மறந்து போயிடுவானாம். ஒரு நாள் அப்படிதாங்க வீடை பூட்டிட்டு சாவியை எங்கே வச்சோன்னு தெரியாமல் அவன் மறந்து போய் இருந்தானாம். உடனே பக்கத்து வீட்டில் போய் பக்கத்து வீட்டுக்கார்ட்ட போய் உதவி கேட்டானாம். ஆனால் பக்கத்து வீட்டுக்காரரும் நல்லா யோசிச்சு பாரு, எப்போ பார்த்து உனக்கு இதே வேலையாக போச்சு, நல்லா யோசிச்சு பாரு எங்கே வச்சா அப்படின்னு கேட்டாங்களாம். ஆனால் எனக்கு ஞாபகமே இல்லை, சுத்தமாக ஞாபகம் இல்லை அப்படின்னு சொன்னான்னா மறதியாளன். சரி வா நம்ம தேடி பார்ப்போம் அப்படின்னு சொன்னோன்னே எங்கே தேடலாம் அப்படின்னு சொன்ன உடனே தோட்டத்தில் போய் தேடுவோம். தோட்டத்தில், கிணறு பக்கம், மாட்டு தொழுவத்தில் அப்படின்னு சொல்லி எல்லா இடத்துலையும் தேடி தேடி பார்த்தாங்களாம். கிடைக்கவே இல்லையா. கடைசியாக வீட்டுக்காரர் பக்கத்து வீட்டுக்காரர் கோபத்தில், நீ சொல்லு எங்கே தான் வச்சா, உனக்கு ஞாபகம் இருக்கா, கடைசியாக எங்கே வச்சா அப்படின்னு சொல்லி ஞாபகப்படுத்திப்பார் அப்படின்னு சொன்ன உடனே அந்த மறதியாளன் அப்படி கொஞ்சம் யோசித்து பார்த்தானாம். நான் வீட்டுக்குள்ளேருந்து வரும்போது, வெளியே வரும்போது என் கையில் தான் இருந்துச்சு, பூட்டும் போது என் கையில் தான் இருந்துச்சு, வெளியே வரும்போது கையில் தான் இருந்துச்சு அப்படின்னு சொன்ன உடனே பார்த்தோன்னா கையில் தான் சாவி இருந்துச்சான். உடனே பக்கத்து வீட்டுக்காருக்கு கோபத்தில் கத்துனாராம். கையில் வச்சுட்டு இவ்வளோ நேரமும் தேடினா ஏன் தேடினா அப்படின்னு சொன்ன உடனே அந்த மறதியாளன் அப்பாவியாக ஒரு பதில் சொன்னானாம். இங்கே அந்த தோட்டத்துலேயும் அங்கேயும் வெளிச்சமாக இருந்துச்சுல்ல, அதனால தான் அங்கே போய் தேட சொன்னேன் அப்படின்னு சொன்னானாம். உடனே இதுதாங்க மறதியின் நகைச்சுவை. அந்த பக்கத்து வீட்டுக்காரருக்கு சிரிப்பு தாங்க வந்துச்சு அவர் நினச்சி. கடைசியில் அவர் சாவியை திறந்து வீட்டுக்குள்ளே உள்ளே போனாராங்க. நம்ம செய்த உதவியை, யார் செய்த உதவியை நம்ம என்றைக்குமே மறக்கக்கூடாதுங்க. அப்போ தான் நம்ம வாழ்க்கையில் நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் வாழ முடியுங்க.